Hello students, இன்னைக்கு நாம 11th chemistry chapter 2 exerciseல question number 2.7 பார்க்கலாம். So question என்னன்னா calculate the wavelength, frequency and wave number of light wave. Period is 2.0 into 10 to the power minus 10 second. So light ஓட period, that means time வந்து கொடுத்துட்டாங்க. Time என்ன 2.0 into 10 to the power minus 10 second. நம்ம வந்து என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும், வேவ்லென்த், ஃப்ரீக்வன்சி, வேவ் நம்பர் மூணுமே கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலால வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 divided by time என்ன 2.0 into 10 to the power minus 10 second. Then இந்த 1 2.0 வால டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.5 into இந்த 10 to the power minus 10 மேல வரும்போது 10 to the power 10 s minus 1. Then எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், சயின்டிபிக் நோட்டேஷன்ல வந்து எழுதணும். ஸோ டெசிமலை ரைட் சைட்ல மூவ் பண்ணணும்னா 10 to the power 1 போடுவோமா, சாரி minus 1. ஸோ 5.0 into 10 to the power இங்க 10 இங்க minus 1 அப்படி 10 to the power 9 per second. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் வந்து wavelength. Next wavelength. Wavelength lambda equal to c divided by mu. இதுதான் wavelength calculate பண்றதுக்கு ஃபார்முலா. ஸோ இதுல வந்து cன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, வெலாசிட்டி ஆஃப் த லைட். வேல்யூ வந்து 3.0 into 10 to the power 8 meter per second divided by mu வந்து இப்பதான் கால்குலேட் பண்ணோம். அதோட வேல்யூ 5.0 into 10 to the power 9 per second. Then இந்த 3.0வை 5.0 வால டிவைட் பண்றோம். இப்ப கிடைக்கிற வேல்யூ 0.6 into இந்த 10 to the power 9 மேல வரும்போது என்ன ஆகும், 10 to the power minus 9. So 10 to the power minus 1. இந்த செகண்ட் ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். மீட்டர். நெக்ஸ்ட் நம்ம வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல வந்து எழுதணும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த டெசிமலை வந்து ரைட் சைட்ல மூவ் பண்ணுவோமா, அப்போ 10 to the power minus 1. 6.0 into 10 to the power minus 2 மீட்டர். இதுதான் என்னன்னா லைட்டோட வேவ் லென்த். நெக்ஸ்ட் வந்து வேவ் நம்பர். mu bar equal to இது கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா 1 by lambda equal to 1 divided by lambda value 6.0 into 10 to the power minus 2 meter. இப்போதான் கால்குலேட் பண்ணோம் lambda value, அந்த வேல்யூ equal to 1 divided by 6.0. வேல்யூ என்ன வரும்னா 0.1666 into 10 to the power இந்த minus 2 வந்து மேல போகும்போது 10 to the power 2 per meter. Then இந்த 0.1666 10 power 2 அதாவது 100 ஆல மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு கிடைக்கிற வேல்யூ 16.66 m minus 1 per meter. இதுதான் என்னன்னா லைட்டோட வேவ் நம்பர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.